கிருபையும் இரக்கம் நிறைந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் ஒவ்வொருவரை காலை வேளையில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நம்ம வாசிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 25:12 வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது: கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார் என்று. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன், இன்றைக்கு நாம் அர்ப்பணிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனாய் நம்ம காணப்பட வேண்டும். அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்ட்ரூ அப்படிங்கிற ஒரு சகோதரர் ஆண்டவருக்கு உண்மையும் உத்தமமாய் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். எல்லா சூழ்நிலையிலும் சத்திய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு மனுஷனாக இருந்தார். அவருக்கு ஒரு சோதனை, மிகவும் கஷ்டம், மிகவும் பாடு திடீரென்று வருகிறது. ஆனால் ஆண்டவர் அந்த சோதனை காலத்தில், அந்த பிரச்சனையின் போராட்டத்தின் காலத்தில் அவர் கைவிடவே இல்லை. அவரை ஆண்டவர் தாங்கி பிடித்து அவருடைய தேவைகளை சந்தித்தது மாத்திரமல்ல, தலைமுறைக்கான ஆசீர்வாதங்களை தந்து அவரை வழி நடத்தினார். அதே போல் நிச்சயமா அந்த ஆண்ட்ரூவின் வாழ்க்கையில ஆண்டவர் செய்த அதே ஆசீர்வாதத்தின் நன்மையும் உங்களுக்கும் ஆண்டவர் கட்டளையிட வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆனா அவருக்கு பிரியமான வழி எது? ஆண்டவருடைய வழி எது? ஆண்டவர் இப்போ நமக்கு அந்த வழியை போதிக்கிறார். அப்பதான் எல்லா நன்மைகளும் கிருபைகளும் நம்மளை வந்து சேரும் என்று பார்க்கிறோம். அதை நம்ம எப்பொழுதும் தேடுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கை இந்த உலக பிரகாரமான காரியங்களையே தேடி, உலக பிரகாரமான காரியங்களுக்காகவே வாழ்ந்துவிட்டு ஓடுகிற ஒரு வாழ்க்கையை நம்ம காணப்படாமல், கர்த்தருக்கு பிரியமான வழி எது, கர்த்தர் விரும்புகிற வழி எது என்று அதை தேடுகிறவர்களை, அவருக்கு பயந்து, அவருடைய வசனத்துக்கு பயந்து கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு வாழ்க்கை கொண்டவர்களாய் நம்முடைய வாழ்க்கை மாறுமையானால், நிச்சயமாய் அந்த ஆண்டவரை தலைமுறைக்கான ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள செய்த தேவன் இன்றைக்கு உங்களையும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள செய்வார். அதோட மாத்திரம் விடம் போறதில்லை, உங்கள் ஆத்துமாவையும் காப்பாற்ற ஆண்டவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். உங்கள் ஆத்துமா காக்கப்படுவதற்காகத்தான் இந்த வசனத்தை கை கொள்ளுங்க, கர்த்தருக்கு பயந்து நடங்க. அப்பதான் ஆண்டவர் வைத்திருக்கிற வழி உங்களுக்கு தெரிவிக்கப்படும் என்று வசனம் நமக்கு தெளிவாக போதிக்கிறது. நீங்க இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நீங்க அர்ப்பணிக்கும் பொழுது, நிச்சயமா ஆண்டவர் உங்களை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழுகிறவர்களை மாத்திரமல்ல, உங்களுக்கு அவருடைய வழியை போதிக்கிற தேவனா இருக்கிறாரு. இதுதான்ப்பா வழி, இப்படி போனாதான்ப்பா நீ உன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் என்பதை ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்தும். இல்லைன்னா நம்முடைய பாதைகள் எப்பொழுதும் இருளில் நடக்கிற ஒரு வழியை போல இருக்கும். ஆனா ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில வருவார் என்றால் அது நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற சூரிய ஒளியை போல் இருப்பதனால எந்த இடத்துலையும் இடர மாட்டோம். சரியான பாதையில் நடந்து செல்வோம். ஆண்டவர் நம்முடைய பாதையை செவ்வையாய் மாற்ற வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. ஏசப்பா, உமக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு அப்பா நீங்க தெரிந்து கொள்ளுகிற வழியை அப்பா எங்களுக்கு தெரிவிப்பீங்க என்று பார்க்கிறோம் சுவாமி. அப்பா, நாங்க எங்கள் வாழ்க்கையில உமக்கு பயந்து நடக்கிறவர்களை, உங்களுடைய சத்திய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களா எங்களை மாற்றுங்க. எங்கள் வாழ்க்கையும் அப்பா தலைமுறைகளுக்கான ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொண்டவர்களை, எல்லாவற்றிலும் உமக்கு முன்பாக செவையாய் நடக்கிறவர்களை எங்களை மாற்றுங்க சுவாமி. உங்களுடைய வழியை எங்களுக்கு போதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த ஜீவனுள்ள வழியை எங்களுக்கு போதித்து எங்களை வழி நடத்துங்க. சகல துதிகான மகிமை யாவற்றையும் நீர் எடுத்துக்கொள்ளும். இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் இன்றைக்கு ஆசீர்வதிங்க, பல மடங்காய் அப்பா ஆசீர்வாதத்தை உயர்த்துங்க. ஏனென்றால் அவர்கள் எல்லாம் உங்களுடைய வழியை கற்று தெரிந்து கொள்ள, அதை அறிந்து கொள்ள அப்பா இன்னைக்கு தீர்மானிச்சு வந்திருக்காங்க. அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு குறைவு வராமல் கர்த்தர் பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். மீட்பர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.